வெல்கம் டு ஸ்நாக்ஸ் கணேஷ். இன்றைக்கி வந்து நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆற்றுலேயே பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் எஃபெக்ட் ஆகும், செகண்ட் வந்து காஸ்ட்லியான ஐட்டமாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஆற்றுலேயே பண்ண போகிறோம். சம அளவு நான் கோதுமை மாவும் மைதா மாவும் எடுத்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் வெண்ணெய் ரெண்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ப்ளஸ் ஒரு 3 தக்காளி, ரெண்டையும் வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு கண்ணாடி பதத்தில் வதக்கிட்டு அது கூட சேர்த்து தக்காளி வதக்கி எடுத்துட்டு ஒரு 4-5 முந்திரி பருப்பும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா தனி வீடியோ 1 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒரு மணி நேரமாவது இந்த மாவு நல்லா ஊறிடணும். அப்போ தான் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். ஸோ ஊற வச்சுட்டு சப்பாத்தியோட அளவை விட உருண்டை கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு அந்த நம்மளோட மேடை இருக்கும் இல்லையா, அதிலே நீங்கள் இழுத்து இடுங்க. எவ்வளோ தூரம் இழுத்து இட முடியுமோ இட்டுட்டு கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய சைஸ் தோசைக்கல்ல நீங்கள் போட்டு இடுங்க. மெல்லிசாவே இருந்தாலே போதுமானது. 2 பக்கமும் திருப்பி மைல்டாக வேக வைங்க. கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெடி. இது வந்து வேக வைக்கிறப்ப சுற்றிலும் விடுறது வந்து நெய்யோ வெண்ணெயோ போடுங்க. குடும்பம் வரைக்கும் எண்ணெய் இல்லாமல் வெண்ணெயிலே பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நான் ரெடி. இப்போது பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இது தக்காளி இது பண்ணியிருக்கோம். பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பீசஸாக. இது கடையில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் அதுக்கு வெண்ணெயை திரும்ப இலுப்பச்சட்டியில் நல்லா வதக்கி எடுத்துட்டு இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய், லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அரைச்சி விட்ட விழுது ப்ளஸ் காரப்பொடி, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தளதளன்னு கொதிக்கும்போது நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஓரளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக விட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு உப்பும் போட்டு தளதளன்னு கொதிக்க வைங்க. இது நல்லா கொதித்து வந்தாச்சுன்னா, கொதித்து வர்ற நேரத்தில் ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் ஜீனி போடுங்க. சுவையை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். போட்டு கொதித்து இறக்கியாச்சுன்னா அருமையான பட்டர் மசாலா ரெடி. பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காம்பினேஷன். நான் காரம் பத்தாது போல் இருந்து இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சூப்பராக ஆற்றுல பண்ணுங்க. பன்னீரும் பட்டர் மசாலாவும் சேர்ந்து நானுக்கு தொட்டுக்க அருமையாக இருக்கும். மேலே கொத்தமல்லி போடுங்க. ஹோட்டலுக்கே போவேன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆற்றுலேயே ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு பிடிச்ச ஐட்டம். வாரத்தில் ஒரு நாளாவது இது மாதிரி செய்யுங்க.